மாண்புமிகு ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாண்புமிகு தலைமை ஆசிரியர் அவர்களே, மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என் அன்பு நண்பர்களே, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு சில கேள்வியுடன் என் பேச்சை தொடங்க விரும்புகிறேன். இன்று நாம் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளில் நாளை உலகம் நினைத்து பெருமைப்படும் ஒருவர் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்க முடியும். அந்த ஒருவர் இங்கே நிற்கின்ற நானாகவும் இருக்கலாம், ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நீங்களாகவும் இருக்கலாம். அதற்கான ஒரே ரகசியம் என்ன தெரியுமா நண்பர்களே? விடாமுயற்சி. சரி, நாம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கஷ்டமாக இருந்தால் அதற்காக நாம் அதை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டுமா, அல்லது முயற்சியை பாதியிலேயே நிறுத்த வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதிலை தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முயற்சியின் பெருமையை 2 வரிகளில் அழகாக எடுத்துச் சொல்லும் திருக்குறள் தான் இன்று என் பேச்சின் மையம். திருக்குறளை ஏற்றவர் யார்? ஆம், திருவள்ளுவர். பல நூற்றாண்டுகள் கழித்தும் அவரின் குறள்கள் இன்று கூட நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தான் உள்ளது. அருமை உழைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உழைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த குறளின் அர்த்தம் என்னவென்றால், ஒரு வேளை நமக்கு கஷ்டமாக இருந்தால் அதற்காக நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த முயற்சியே நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும். ஒரு சின்ன கதையை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறுவன் ஒருவனுக்கு கணக்கு பாடம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் குறைந்த மதிப்பெண்ணே பெற்று வந்தான். ஒரு நாள் அவன் அம்மாவிடம் சென்று, அம்மா, எனக்கு கணக்கு பாடத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்று அழுதான். அப்பொழுது அவன் அம்மா சிரித்து கண்டே, மகனே, தொடர்ந்து முயற்சி செய், உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் அவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவன் தினமும் சிறிது சிறிதாக படித்தான். அடுத்த தேர்வில் அவன் அதிக மதிப்பெண்கள் பெற்றான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தோல்வி முடிவல்ல, முயற்சிதான் வெற்றியின் தொடக்கம் என்பதுதான். இன்று இந்த குறளுக்கு நிஜ வாழ்க்கையில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு படிக்க வசதியே இல்லை. அவர் முதல்வராக இருந்தபோது அவர் பல அணைகள் கட்டினார், பல பள்ளிகள் திறந்தார். ஏழை பிள்ளைகள் பசி இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று நாம் பள்ளியில் நிம்மதியாக படிக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் நம்முடைய கல்வி தந்தை காமராஜர் அவர்கள். அவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான், விடாமுயற்சி விஸ்வரூப வளர்ச்சி. என் அன்பு நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லும் பாடம், நமக்கு இப்பொழுது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம். சிலருக்கு எழுதுவது கஷ்டமாக இருக்கலாம், சிலருக்கு கணக்கு பாடம் கஷ்டமாக இருக்கலாம், சில நேரங்களில் குறைந்த மதிப்பெண் வாங்கலாம். அதற்காக நாம் ஒருபோதும் நம்முடைய கனவுகளை விட்டுவிடக் கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த முயற்சியே நம்மை வெற்றியாளர்களாக மாற்றும். முடிவாக நான் சொல்வது இதுதான், கஷ்டம் வந்தால் பயப்படாதீர்கள், தோல்வி வந்தால் துவளாதீர்கள். திருவள்ளுவர் சொன்னது போல், அருமை உழைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உழைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இந்த நம்பிக்கையோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.